பார்லி கார்ன் சூப் இன்னைக்கு பண்ணலாம். ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் கூட இந்த மாதிரி சூப்ஸும் சேர்த்துட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நைட் டைம்ல டின்னருக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி சூப் சேர்த்துட்டீங்கன்னா ஃபில்லிங்காவும் இருக்கும். 2 கையளவுக்கு பார்லி நான் கழுவிட்டு ஏற்கனவே காய வச்சிருக்கேன். அதை மிக்சியில ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளவு ஃபைனா பொடிக்க முடியுமோ அவ்வளவு ஃபைனா பொடிச்சுக்கோங்க. அதிக அளவுல பொடிச்சு வச்சுட்டு தேவையானப்ப கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி பாத்திரத்துல சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பார்லி பொடிச்சு வச்சிருக்கிறத போடுங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிரும். சிம்ல வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஒரு 3 பல்லு பூண்டு நல்லா பொடிப்பொடியா வெட்டி வச்சிருக்கேன். ஒரே ஒரு கேரட், கொஞ்சம் கார்ன் நிறைய எடுத்திருக்கேன். ஒரு கடாயில ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துட்டு முதல்ல இந்த பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் ப்ரௌனா. அதுக்கப்புறமா இந்த காய்கள் நீங்க வேணும்னா பீன்ஸ், கேபேஜ் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப இந்த பார்லியும் கொதிச்சுட்டு இருக்கிறது பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு, வெந்துருச்சு பார்லி. இப்ப அதை எடுத்து அப்படியே இந்த வதக்கின காய்கறியோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. காயும் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா வெந்துடும். ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் கூடி தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. நீங்க வேற எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். அவ்வளவுதாங்க. அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்க. நல்லா ஃபில்லிங்கா இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க.